இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. கரூரில் இன்று நடைபெறுகிறது திமுகவின் முப்பெரும் விழா. தேர்தல் நெருங்குவதால் முக்கிய அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வெளியிடுவார் என எதிர்பார்ப்பு. திமுக முப்பெரும் விழாவில் சுமார் 2 லட்சம் பேர் வரை பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள். தொண்டர்களுக்கு நடுவே திறந்த வேனில் முதல்வர் செல்ல சுமார் 800 மீட்டருக்கு சாலை அமைப்பு. இனப்பகையை சுட்டெரிக்கும் பெருநெருப்பு தந்தை பெரியார். 147வது பிறந்த நாளையொட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். பெரியார் வகுத்த சமூக நீதி பாதையில் பயணித்து 2026இல் உண்மையான சமத்துவ ஆட்சி அமைப்போம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் உள்ள தலைவர்களை சந்திக்க வேண்டாம். அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதாக தகவல். எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் பிரதமர் மோடிக்கு மு.க. ஸ்டாலின், பழனிசாமி, பாரிவேந்தர், ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் வாழ்த்து. நல்ல உடல்நலம் மற்றும் மகிழ்ச்சியுடன் நீண்ட காலம் வாழ வாழ்த்துவதாக பதிவு. பிரதமர் மோடியின் பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடும் பாஜகவினர். சென்னை உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தூய்மை பணிகளில் ஈடுபட்ட நிர்வாகிகள். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்காக பாமக தொடர்ந்து போராடும். இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு கட்சி நிறுவனர் ராமதாஸ் உறுதி. வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம். பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. கர்நாடகாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் 1 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 13 கிலோ தங்க நகைகள் கொள்ளை. ஆயுதங்களை காட்டி மிரட்டி கொள்ளையடித்து சென்றவர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் காய்கறிகள் விலை உயர்வு. 1 கிலோ ஊட்டி கேரட் 55 ரூபாயாக அதிகரிப்பு. செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 26ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் நாகர்கோவில் முதல் தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில் சேவை அறிவிப்பு. சரஸ்வதி பூஜை, தீபாவளியை முன்னிட்டு சென்ட்ரலிலிருந்து கோவை போத்தனூருக்கும் சிறப்பு ரயில் சேவையை அறிவித்தது தென்னக ரயில்வே. நெல்லையில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழப்பு. இரும்பு கம்பியால் தாக்கிய வடமாநில இளைஞர் கைது. திருச்செங்கோட்டில் கனமழையால் குளம்போல் மாறிய சாலைகள். மழைநீரில் தத்தளித்த வாகனங்கள். ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. ராமநாத சுவாமி கோயில் வளாகத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி.
தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இமாச்சல் மாநில மண்டியில் தொடரும் மேகவெடிப்பு. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பேருந்து நிலையம், 200க்கும் அதிகமானோர் மீட்பு. உத்தராகண்ட் மாநிலத்தில் மேகவெடிப்பு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். உத்தரப்பிரதேசம், பீகாரில் இன்று கனமழை பெய்யும். உத்தராகண்டில் மீண்டும் வெள்ளம் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை. மணிப்பூரின் மேற்கு இம்பாலில் கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி. பயிர்களும் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. பிறந்தது புரட்டாசி. பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. பல மணி நேரம் காத்திருந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கும் இன்று 75வது பிறந்த நாளை கொண்டாடும் பிரதமர் மோடிக்கு தொலைபேசியில் வாழ்த்து கூறிய அமெரிக்க அதிபர். மகத்தான பணிகளை மோடி செய்து வருவதாகவும் ட்ரம்ப் பாராட்டு. பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு நண்பர் என குறிப்பிட்டு பிரதமர் மோடி நன்றி. இந்தியா அமெரிக்கா இடையிலான உலகளாவிய கூட்டாண்மையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதில் உறுதியாக உள்ளதாகவும் பதிவு. ஐந்து ஆண்டுகள் வரை நீடிக்கும் போர்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். இந்திய ராணுவத்திற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தல். சண்டை நிறுத்த விவகாரத்தில் இந்தியாவின் கருத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தான். அமெரிக்காவின் தலையீட்டை இந்தியா ஏற்கவில்லை என பாகிஸ்தான் துணை பிரதமர் தகவல். நேட்டோ போல அரபு இஸ்லாமிய நாடுகளுக்கும் கூட்டுப்படை அமைப்பது குறித்த ஆலோசனை. கத்தார் தலைநகர் தோஹாவில் நடந்த கூட்டத்தில் பாகிஸ்தான், எகிப்து போன்ற நாடுகள் ஆதரவு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.